வணக்கம் நண்பர்களே, கதை நிலவு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மன்னிக்கணும் நண்பர்களே, உடல்நிலை சரியில்லாத காரணமாக இந்த பதிவு வெளிவர நீண்ட நாட்கள் ஆகிடுச்சு. பொறுமையோட காத்திருந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக நீண்ட நாவலான ஜென்மமாய் தொடர்வேனுடைய வால்யூம் 1, 2 இரண்டையும் கேட்டுட்டிங்களா? அத்துடன் இந்த 3.0னுடைய முந்தைய பாகங்களையும் கேட்டுடுங்க. அப்போ தான் கதை உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 34. அடுத்த பலி நானா? ராணி என்ற பேச்செடுத்தாலே ரித்மாவின் உடல் நடுங்கியது. எதற்காக என்னை அழைத்திருக்கிறார்கள்? குரல் நடுங்கியது. தெரியாது, சீக்கிரம் வாருங்கள், ராணியார் காத்து கொண்டிருப்பார். பாட்டி வெளியே வந்து கைகளை பிடித்து கொண்டாள். என்னம்மா இதெல்லாம்? தெரியவில்லையே பாட்டி. அரண்மனைக்கு வேலைக்கு வருவதற்கில்லை என தோழிகளிடம் சொல்லி இருந்தேன் இன்று காலை. பாட்டி கேட்டாள். ஒருவேளை அதை விசாரிக்க கூப்பிட்டிருப்பார்களோ என்னவோ? ரித்மாவால் அப்படி நினைக்க முடியவில்லை. ஒரு சாதாரண பணிப்பெண் வேலையை விட்டு நிற்பதே ஒரு நாட்டின் ராணி அவ்வளவு பெரிய விஷயமாக கூப்பிட்டு விசாரிப்பார்களா என்ன? இது வேறு ஏதோ விஷயம். என்னவாக இருக்கும்? சரி, சென்றுதான் பார்ப்போமே. இருக்கலாம் பாட்டி, நான் அரண்மனைக்கு சென்று வருகிறேன், கவலைப்படாதீர்கள். ரித்மா திரும்ப முயல, ஒரு நிமிடம் அம்மா, வீட்டுக்குள் வா என்றாள் பாட்டி. ரித்மா குழப்பமாய் குடிசைக்குள் நுழைந்த மாச்சம்மாவை பின்தொடர்ந்தாள். பாட்டி ஒரு மர மேடை மேல் அமைக்கப்பட்டிருந்த சிறு விக்கிரக துர்க்கையை கைகளில் எடுத்தாள். அதை தொட்டு கண்களில் ஒத்திக்கொண்டு, தாயே, என்னவோ என் மனம் சஞ்சலமாக இருக்கிறது, நீயே என் பேத்தையுடன் உடன் இரு என்றவாறே துர்க்கை விக்கிரகத்தின் மேல் இருந்த அர்ச்சனை குங்குமத்தை எடுத்து ரித்மாவின் நெற்றியில் வைத்து விட்டாள். சிறு பட்டு துணியில் குங்கும துகள்களை இட்டு முடிச்சு போட்டு அவளது இடுப்பில் செருகிவிட்டாள். இப்போது போய் வா, நம் குலதெய்வம் துர்க்கை துணையிருப்பாள். ஆனால் ரித்மா, ராணியின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசாதே. அவர் எது கொடுத்தாலும் வாங்கி கொள்ளாதே. சாப்பிட எது தந்தாலும் உண்ணாதே. உன் உதடும் மனமும் துர்க்கையின் மூல மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்கட்டும். இது நான் நீ வேலைக்கு என என்று அரண்மனைக்கு சென்று சேர்ந்தாயோ அப்பொழுதே சொன்னதுதான். இப்போதும் அதை மீண்டும் உனக்கு நினைவுபடுத்துகிறேன். கிளம்பு என்றாள் மாச்சம்மா. உண்மைதான். அன்று இந்த அறிவுரைகள் அர்த்தமற்றதாகவும் சிரிப்பாகவும் இருந்தது ரித்மாவுக்கு. ஆனால் இப்பொழுதோ அது மிகுந்த பொருளுடையதாகியது போல் தோன்றியது. அதைவிட ஒருவேளை பாட்டி மாச்சம்மாளுக்கு ராணியை பற்றி ஏற்கனவே தெரிந்திருக்குமோ என்ற சந்தேகமும் மனதில் முட்ட, குழப்பத்துடனே சிவிகையினுள் ஏறியவள் சட்டென பாட்டி சொன்னதை போல் துர்காதேவியின் மூல மந்திரத்தை மனதுக்குள் உச்சரிக்க ஆரம்பித்தாள். மாலை மங்கி இருள் சூழ ஆரம்பித்தது. பல்லக்கு அரண்மனையின் முன் நின்றது. வாசலிலேயே தலைமை தாதி நின்று கொண்டிருந்தாள். அவள் ரித்மாவை பார்த்த பார்வையில் இரக்கம் நிரம்பி இருந்தது. ரித்மாவின் கையை பிடித்து கொண்டாள். ஏனடி சிறு பெண்ணே, என்ன இப்படி அபவாதம் செய்துவிட்டாய்? உன்மேல் ராணியார் ஏக சினத்தில் இருக்கிறார். ரித்மாவுக்கு திக் என்றிருந்தது. எதை சொல்கிறார் இவர்? எதற்காக அக்கா? வேலையை விட்டு நிற்கப் போகிறேன் என்று ராணியாரிடம் அல்லவா நீ நேரில் வந்து தெரிவித்திருக்க வேண்டும். யாரிடமோ சொல்லிவிட்டா என ஒரே கோபம். சே, அவ்வளவுதானா? நிம்மதி பெருமூச்சு விட்டாள் ரித்மா. தன் பிரத்யேக அறையில் மயிலாசனத்தில் ஒய்யாரமாக அமர்ந்திருந்தாள் ராணிகாளி. உள்ளே வந்து தரையை பார்த்தபடி குனிந்து வணக்கம் சொன்ன ரித்மாவை அளவிட்டது அவள் விழிகள். வாம்மா மகாராணி, எப்படி இருந்தது பல்லக்கு பிரயாணம் எல்லாம்? கேட்ட கேள்வியில் ஏளனம். ரித்மாவுக்கு சுருக்கின்றது. மகாராணி, சொல்லியிருந்தால் நானே ஓடி வந்திருப்பேனே. எதற்காக இந்த ஏழைக்கு பல்லக்கு உபச்சாரம்? தான் வேலைக்கு வரவில்லை என சக தோழிகளிடம் ஒரு நாட்டின் மகாராணியிடம் சொல்லி அனுப்பியவளுக்கு உண்மையிலேயே பல்லக்கு உபச்சாரம் தேவைதானே பெண்ணே? மன்னித்து விடுங்கள் அரசியாரே. என் ஒரே சொந்தம் என் பாட்டி அம்மாள்தான். அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள். கண் பார்வை வேறு அடிக்கடி மங்குகிறது. அதனால்தான் என்னால் பணிக்கு வர முடியவில்லை மகாராணி. ரித்மா பவ்யமாக பதில் சொன்னாள். ராணி வினயமாய் சிரித்தாள். உனக்கு இவ்வளவு பேசவும் வருகிறதே? ஆமாம், அது என்ன, என்னை பாராமல் தரையை பார்த்து பேசுவது? அடி சிறு பெண்ணை, என் கண்ணை பார்த்து பேசு. ரித்மாவுக்கு பகீர் என்றது. பாட்டி சொன்னது நினைவுக்கு வந்தது. அவள் கண்ணை நேருக்கு நேர் பாராதே.
வந்து எனக்கு கண் நோய் ராணி. சரியான தூக்கம் இல்லாததால் கண்களில் எரிச்சல், வலி. வைத்தியர் கை வைத்தியம் பண்ண சொல்லி பச்சிலை தந்திருக்கிறார். என் கண்களை பார்த்தால் தங்களுக்கும் பரவிவிடும். சரளமாக பொய்யுரைத்தாள். அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. இவளை நினைத்தாலே நடுநடுங்கிய நான் இப்போது எப்படி இவ்வளவு தைரியமாக இவளிடம் பேசுகிறேன்? எவ்வளவு இலகுவாக பொய்யுரைக்கிறேன்? கண்டுபிடித்து விடுவாளோ? இடி இடி என சிரித்தாள் ராணி. அவள் சிரிப்பு ஒரு பிசாசின் சிரிப்பு போல் பட்டு சுவர்களில் எல்லாம் எதிரொலித்தது. என்னது, உன் கண்ணை பார்த்தால் என் கண்ணுக்கு பிரச்சனையா? அடி, இது வைரம் பாய்ந்த உடம்பு, எதையும் சந்திக்கும். நிமிர்ந்து என் கண்ணை பார்த்து பேசு. ரித்மாவுக்குள் எச்சரிக்கை மணி ஒலித்தது. தாயே துர்காமா, என்னை காப்பாற்று. துர்கை மூலமந்திரத்தை மீண்டும் உச்சரிக்க ஆரம்பித்தாள் ரித்மா. மனதுக்குள் உச்சரித்தவாறே மெல்ல நிமிர்ந்து ராணி காளியின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தாள். ராணியின் கூர்மையான பார்வை அவள் உள்ளத்தை துளைத்து வசீகரிக்க முனைந்தது. ஏனோ அவளது விழிகளை ராணி காளியால் தொடர்ந்து பார்க்கவோ விழி வழியாக உள்ளுக்குள் இறங்கி அவளை வசியம் பண்ணவோ முடியவில்லை. அவளிடமிருந்து ஏதோ ஒரு அக்னி ஜுவாலை வெளிப்பட்டு அவள் கண்களை கூசச் செய்தது போல் இருந்தது. திடுக்கிட்டு போனாள் ராணி காளி. அவளது குருநாதர் மனையூரான் சொல்லிக் கொடுத்த பாலபாடம் காதில் ஒலித்தது. இதோ பார் காளி, நாம் என்னதான் மந்திர சக்திகள் பல அடைந்தாலும் சாமானிய பலகீனமான அருள்பலம் இல்லாத ஆட்களை எளிதில் வசியம் செய்து விடலாம். ஆனால் தெய்வத்தின், அதுவும் உக்ர தெய்வங்களின் அருள் இருப்பவர்களிடம் நம் சக்திகள் பலனளிக்காது அல்லது நேரமாகலாம். அந்த மாதிரி ஆட்களிடம் நீ மிகவும் ஜாக்கிரதையாக உன் வித்தைகளை கையாள வேண்டும். இந்த சின்னஞ்சிறு வேலைக்கார பெண்ணுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறதா? உள்மனம் சிரித்தது அவளை பார்த்து. ஏனடி காளி, நீ கூடத்தான் பார்க்க முயல் போல் இருந்தாய். உனக்குள் தானே இத்தனை மாய வித்தைகளும் ஒளிந்திருந்து இந்த ராஜ்யத்தை உனதாக்கி கொண்டாய். நொடியில் சமாளித்து கொண்டாள் ராணி. சரி சரி, உன்னை எதற்கு வர செய்தேன் தெரியுமா? தன்னை நிமிர்ந்து பார்க்க சொல்லிவிட்டு வேறு எங்கோ பார்த்தபடி ராணி தன்னை கேள்வி கேட்டதை பார்த்து மனதுக்குள் வியந்தபடி, தெரியாது மகாராணி என்றாள் ரித்மா பவ்யமாக. இன்னும் 3 தினங்களில் எனது குலதெய்வ கோவில் பூஜை நடக்கிறது. அதற்கான ஆயத்த வேலைகளை நீயும் உன் தோழிகளும் தான் முன் நின்று செய்ய வேண்டும். வழக்கமாக கனு அவள்தான் அதை பார்த்து கொள்வாள். அவள்தான் எங்கோ தன் காதலனுடன் ஓடிவிட்டாளாமே. இதை சொன்னதும் ரித்மாவின் அடிமனம் பொங்கியது. சட்டென நிமிர்ந்து ராணியை பார்த்தாள். அவள் பார்வையில் தடுமாறி போனாள் அரசி. ஏனடி அப்படி பார்க்கிறாய்? உன் தோழிகள் அவ்வாறுதானே பேசிக்கொள்கிறார்கள். இது என்ன? இந்த பெண்ணிடம் நான் இப்படி தடுமாறுகிறேன். இதை என்ன என்று கவனிக்க வேண்டுமே. முதலில் இவளை அனுப்ப வேண்டும். தன் அருகில் இருந்த மேஜையின் மீது ஒரு சிறு பெட்டி இருந்தது. அதை நோக்கி கை காட்டினாள். அதோ அந்த பெட்டியை எடுத்துக்கொள். அதை உன் வீட்டிற்கு எடுத்துச் செல். தூக்கி வாரி போட்டது ரித்மாவுக்கு. இது என்ன புது பூகம்பம்? என்னத்தை வீட்டிற்கு எடுத்து போகச் சொல்கிறாள்? மிரண்ட விழிகளுடன் அந்த பெட்டியை பார்த்தாள். உள்ளங்கை அளவை விட சற்று பெரியதாக இருந்த அந்த பெட்டி தங்கத்தால் ஆனது. கருப்பு நிற கூழாங்கற்கள் போல இருந்த சிறு கற்கள் நிறைய அங்கங்கே பதிக்கப்பட்டிருந்தன. பெட்டியின் ஒரு மூலையில் ஒரு நாகம் பெரிதாக வாய் திறந்து சீறிக்கொண்டிருந்தது. பார்க்கவே ஒரு மாதிரி பய உணர்வை தோற்றுவித்தது அவளுக்கு. இது எதற்கு மகாராணி? ரித்மா கேட்ட அடுத்த நொடி கண்கள் சிவந்து சீறி விழுந்தாள் ராணிகாளி. எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னையே எதிர்கேள்வி கேட்பாய்? இவ்வளவு நேரமும் உன்னை கனிவோடு விசாரித்து கொண்டிருந்தது என் தவறு. யாரங்கே? சரியாக பணிக்கு வராமலும் அது குறித்து விளக்கம் கேட்டால் பொறுப்பில்லாமல் பதில் சொன்னதோடு நாட்டின் மகாராணியை எதிர்த்து பேசுகிற இந்த திமிர் பிடித்த பெண்ணை 10 நாட்கள் பாதாள சிறையில் அடையுங்கள். காவலர்கள் தபதபவென ஓடி வந்தனர். நடுநடுங்கி போனாள் ரித்மா. மன்னிக்க வேண்டும் மகாராணி, அறியாமல் எதிர்த்து பேசிவிட்டேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை செய்கிறேன். கோபம் தணிந்து புன்முறுவல் பூத்தாள் ராணிகாளி. மேடம், அதே எப்பொழுதும் மூத்தவர், அதிலும் ஒரு நாட்டின் அரசி சொல்வதை எதிர்கேள்வி கேளாது செயலாற்ற பழகு. இந்த பெட்டியை உன் வீட்டிற்கு எடுத்துச் செல். ஆற்றில் நீராடி விட்டு வந்து இந்த பெட்டியை திறக்காமல் அதற்கு பூஜை செய்ய வேண்டும். நான் சொல்லும் இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே பூஜை செய்ய வேண்டும். அதற்கு பிரசாதமாக கோழியின் இரத்தத்தை வைக்க வேண்டும். அது முடியாது என்றால் என நிறுத்த தலை குனிந்து கேட்டுக்கொண்டிருந்த ரித்மாவை பார்த்தபடியே
அவ்வாறு அது உன்னால் முடியாது என்றால் உன் ஆட்காட்டி விரலை லேசாக கீறி அதிலிருந்து சொட்டும் இரத்தத்தை அந்த பெட்டியின் மேல் படுமாறு விட வேண்டும். இதெல்லாம் நடக்கும் வரை உன் வீட்டில் நீங்கள் வழிபடும் தெய்வங்களுக்கு விளக்கு ஏற்றவோ பிரசாதம் வைக்கவோ அவர்கள் மந்திரங்களை உச்சரிக்கவோ கூடாது. அது என் தெய்வத்திற்கு ஆகாது. 3 நாட்கள் கழித்து இதை என்னிடம் நீ அரண்மனைக்கு வந்து தர வேண்டும். என்ன, புரிந்ததா? வெலவெலத்து விதிர்விதிர்த்து போனாள் ரித்மா. வெறுமனே தலையை மட்டும் அசைத்துவிட்டு ராணி கை காட்டிய அந்த தங்க பெட்டியை நடுங்கும் கைகளால் எடுத்துக்கொண்டு ராணியிடம் உத்தரவு வாங்கி கொண்டு கிளம்பினாள். போகும் அவள் முதுகையை வெறித்து பார்த்து கொண்டிருந்து விட்டு விடுவிடுவென அறையை விட்டு வெளியே தியான மண்டபம் செல்லும் வழியில் இருந்த பாதை வழியாக நடந்தாள். தன்னை பின்தொடர்ந்த பணிப்பெண்களை தடுத்து நிறுத்திவிட்டு தான் மட்டும் மண்டபத்தின் உள்ளே சென்று கதவை சாத்தி தாழிட்டாள். எதிரே தன் குருநாதர் மனையூரானின் ஓவியம் மற்றும் கண்ணாடி பெட்டியில் அவரது உடைகள், ஆபரணங்கள். அதை பார்த்து கொண்டே கீழே தரையில் அமர்ந்தாள். ஹோமகுண்டம் இருந்தது. கால்களை பத்மாசனம் போட்டு அமர்ந்தாள். கைகளை நீட்டி மந்திரங்களை முணுமுணுத்தாள். உடனே ஹோமகுண்டத்தில் தீ பற்றி சடசடவென எரிய ஆரம்பித்தது. அந்த நெருப்பின் முன் கைகளை நீட்டி ஏதேதோ விரல்களால் முத்திரை பிடித்தாள். கண்கள் மேலே சொருகி வெள்ளை விழி படலம் மட்டும் தெரிந்தது. ஹோமகுண்டத்தில் எரிந்த அக்னியின் வெளிச்சத்தில் அவளது அந்த கோலம் யாரும் பார்த்தால் நிச்சயமாக பயந்துதான் போவார்கள். மனதுக்குள் ரித்மாவின் உருவத்தை கொண்டு வந்து அவளை பற்றி அறிய கர்ண யட்சினியை அழைத்தாள் ராணி காளி. சற்று நேரத்திற்கெல்லாம் கர்ண பிசாசு என்று அழைக்கப்படும் ஓர் அரூப உருவம் பெரும் கொள்ளிக்கண்களுடன் மூடியிருந்த தியான மண்டபத்தை ஊடுருவிக்கொண்டு உள்ளே நுழைந்து கண் மூடியிருந்த ராணி காளியிடம் வந்து அவள் காதின் மேல் வளைவில் ஏறி உட்கார்ந்து கொண்டது. முணுமுணுக்க ஆரம்பித்தது எதையோ. ரித்மாவை பற்றி அவ்வளவு விஷயங்களையும் ராணி காளியிடம் புட்டு புட்டு வைக்க ஆரம்பித்தது. முதல் விஷயம், இந்த ரித்மா ராணி காளியை பற்றிய உண்மையை கண்ணால் பார்த்து அறிந்து கொண்டவள். அவளை காக்கும் சக்தி அவளின் தாய் தந்தையின் குலதெய்வமான சண்டி துர்க்கை. இரண்டாவது விஷயம், அவள்தான் இந்த நாட்டின் இளவரசி. முதல் மனைவி ராணி சிட்டம்மாவின் வாரிசு. அவளை சிட்டம்மாளின் தலைமை பணிப்பெண் மாச்சம்மாள் காப்பாற்றி வளர்த்து வருகிறாள். மூன்றாவது விஷயம், ராணி காளியின் முடிவு இந்த ரித்மாவாலும் எவன் அவளை மணக்கப் போகிறானோ அந்த ஆடவன் கையினாலும் தான். சொல்லிவிட்டு மறைந்து போனது அந்த கருணப்பிசாசு. தலையில் பெரும் இடி விழுந்தது போல் நிலை குலைந்து போனாள் ராணி காளி. அத்தியாயம் 35. பல்லக்கு போய்கொண்டிருந்தது. தன்னை பற்றி அத்தனையையும் ராணி அறிந்து கொண்ட விபரீதம் எதுவும் தெரியாமல் ரித்மா ராணி கொடுத்த அந்த விசித்திரமான பெட்டியை பல்லக்கின் ஒரு மூலையில் வைத்து அதையே யோசனையுடனும் பயத்துடனும் பார்த்து கொண்டிருந்தாள். இதில் இருப்பது என்னவாக இருக்கும்? திறந்து பார்க்கலாமா? வேண்டாம். இது என்னவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நல்ல விஷயமாக இருக்காது. ஒரு முடிவுக்கு வந்தவள் அதை பல்லக்கின் திரையை விலக்கி காவலர்களுக்கு தெரியாமல் இருட்டோடு இருட்டாக வெளியில் தூக்கி எறிந்துவிட்டு உட்கார்ந்து கொண்டாள் அமைதியாக. சற்று நேரத்திற்கெல்லாம் பல்லக்கு அவளை அவளது வீட்டில் இறக்கிவிட்டு போய்விட்டது. வாசலிலேயே மாச்சம்மாள் கவலையோடு காத்திருந்தாள். இவளை கண்டதும் என் கண்ணே என்றவாறே கட்டி அணைத்து உச்சி முகர்ந்தாள். வாசலில் ஒரு பாத்திரத்தில் கரைத்து வைத்திருந்த மஞ்சள் நீரை கரைத்து அவள் மேல் ஊற்றினாள். எலுமிச்சம்பழத்தை 2ஆக வகுந்து அதில் இரத்த சிவப்பு நிற குங்குமத்தை தடவி ரித்மாவின் தலை முதல் கால் வரை சுற்றி பிழிந்து வீதியில் தூக்கி தூர போட்டாள். ரித்மா ஆச்சரியத்துடன் இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். பின் அவளை உள்ளே வரச் சொன்னாள் பாட்டி. யோசனையுடனே உள்ளே வந்தாள். வாசல் கதவை சாத்தி தாழிட்டாள் பாட்டி. என்ன நடந்தது? சொல். நடந்த அனைத்தையும் சொன்னாள் ரித்மா. துர்க்கை விக்கிரகத்தின் முன் அவளை நிற்க வைத்து அர்ச்சனை குங்குமத்தை எடுத்து அவள் நெற்றியில் வைத்து விட்டாள் மாச்சம்மாள். கைகளை கூப்பினாள். கண் மூடினாள். அம்மா தாயே, லோகமாதா, அந்த அரக்க பிசாசின் தீய திருஷ்டியிலிருந்து இவளை காப்பாற்றி விட்டாய். இனிமேலும் நீதான் இவளுக்கு துணை. ஒரு ராஜ விசுவாசியாக நான் என் கடமையை செய்து முடித்து விட்டேன். இனி இவள் உன் பொறுப்பு. வாய் விட்டு பாட்டி வேண்டுவதை கேட்டதும் ரித்மா புரியாமல் முதியவளை பார்த்தாள். அவளது மூடிய விழிகளிலிருந்து கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருந்தது. பாட்டி, ஏன் அழுகிறீர்கள்? கண் திறந்து ரித்மாவை கீழே அமரச் சொல்லி தானும் அமர்ந்தாள் மாச்சம்மாள். அம்மாடி, அந்த பெட்டி எங்கே? ராணி தந்த பெட்டியை தான் வழியில் தூக்கி எறிந்ததையும் சொன்னாள். நல்ல வேளை செய்தாய் கண்ணே.
நீ அவள் பார்வையில் பட்டிருக்கக்கூடாது. ஏற்கனவே நான் அரண்மனை வேலைக்கு உன்னை போக வேண்டாம் என எச்சரித்தேனே. நீதான் என் பேச்சை கேட்கவில்லை. அவள் கண்களில் பட்ட அழகிய ஆடவர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் துர்கதிதான். ரித்மா ஆச்சரியமாக மாச்சம்மாளை பார்த்தாள். பாட்டி, ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? உங்களுக்கு இளையராணியை பற்றி இன்னமும் விஷயங்கள் தெரியுமா? தெரியும். அவளை பற்றி அனைத்தும் அறிந்தவள் நான். அவள் எப்பேற்பட்ட வஞ்சகி என்பதையும் நான் அறிவேன். உனது தோழி சுமனின் தங்கை கணுவையும் அவள்தான் கொன்றிருப்பாள் என்பதும் எனக்கு தெரியும். பாட்டி, அதிர்வாக பார்த்தாள் ரித்மா. உங்களுக்கு எப்படி? அன்று நீ ஜுரவேகத்தில் பினாத்தினாயே, அன்றே யூகித்து விட்டேன். இந்த நாட்டில் கன்னி பெண்களும் ஆடவர்களும் பெயர் தெரியாமல் சொல்லாமல் கொள்ளாமல் மறைவதென்றால் அது அவள் ஒருத்தியால்தான். அவள் கண்ணில் நீ பட்டுவிடக்கூடாது என்றுதான் அரண்மனை விட்டு இவ்வளவு தொலைவில் வாழ்ந்தேன். ஆனால் விதி என்ன செய்வது? இப்போது அவள் உன்னை குறிவைத்திருப்பது போல் அல்லவா தெரிகிறது. ஆபத்து வந்து விட்டதடி பெண்ணே. ரித்மாவுக்கு நெஞ்சை அடைத்தது. பயத்தால் உடல் நடுங்கியது. பாட்டி, என்ன ஆபத்து? என்ன சொல்கிறீர்கள்? அவள் நீதான் ராஜ்யத்தின் உண்மையான வாரிசு என்பதை தெரிந்து கொண்டு விட்டுத்தான் உன்னை தனியாக கூப்பிட்டாளா, அல்லது வழக்கமான தன் மந்திர சித்திக்கான பலி பூஜைக்காக என தெரியவில்லையே. இதற்காக கூப்பிட்டாளோ? பாட்டி புலம்ப. என்ன? புதிதான ஒரு அதிர்ச்சியில் ரித்மாவுக்கு மயக்கமே வரும் போலிருந்தது. பாட்டி புலம்பிக் கொண்டே சென்றாள். ஆமாமடி என் கண்ணே, இந்த நாட்டு அரசர் ராஜவர்மரின் மகளும் காலஞ்சென்ற ராணி சிட்டம்மாளின் மகளுமான நீ இந்த ராஜ்யத்தின் இளவரசி, வருங்கால மகாராணி. உன் உண்மையான பெற்றோரிட்ட பெயர் மாத்ரி தேவி. அத்தியாயம் 36. பேச்சு மூச்சே இல்லை ரித்மாவுக்கு. சுய உணர்வை இழந்து விட்டாள் எனலாம். சற்று முன்தான் இதுவரை தன் சொந்த பாட்டியம்மாள் என நினைத்து கொண்டிருந்த மாச்சம்மா சொன்னது எல்லாம் உண்மையா? தான் சரியாகத்தான் கேட்டோமா என உண்மையிலேயே அவள் குழம்பினாள். இந்த நொடி வரை ஒரு பணிப்பெண்ணாக இருக்கும் ஒருத்தியே, இந்தம்மா நீதான் இந்த ராஜ்யத்தை ஆள பிறந்தவள், இளவரசி, வருங்கால மகாராணி என சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி சொன்னவர்களை அட பைத்தியமே என எண்ண தோன்றுமில்லையா? அப்படித்தான் ரித்மாவுக்கும் தோன்றியது. தன்னை ராணி ஏதாவது செய்து விடுவாளோ என்ற பயத்தில் இப்படியெல்லாம் பிணாத்துகிறாளோ? ஒருவேளை வயதாக மூளை கிளம்பி விட்டதோ? சந்தேகத்துடன் மாச்சம்மாளை பார்த்தாள் ரித்மா. அதே நேரம் வாசல் கதவு சன்னமாக தட்டப்படும் சத்தம் கேட்கவும் புலம்பிக் கொண்டிருந்த மாச்சம்மாள் டக்கென தனது பேச்சை நிறுத்தினாள். ரித்மாவை கேள்வியுடன் பார்த்தாள். யாரது இந்நேரத்தில்? ரித்மாவுக்கும் சற்று பயம்தான். நேரம் இரவு முதல் யாமம் தொடங்கிவிட்டிருந்தது. இப்பொழுது யார் கதவை தட்டுவது? மீண்டும் கதவு தட்டப்பட்டது. இம்முறை சற்று பலமாகவே. ரித்மாவும் மாச்சம்மாவும் பயத்துடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். மீண்டும் கதவு தட்டப்பட மாச்சம்மாள் ஒரு முடிவுடன் எழுந்து தனது துணிகளை வைத்திருக்கும் பழைய நீண்ட மரப்பெட்டியை திறந்தாள். உடைகளை ஓரமாக ஒதுக்கி அதை எடுத்தாள். குடிசையினுள் எரிந்து கொண்டிருந்த நிலவிளக்கின் உதவியில் அது என்னவென்று தெரிந்தது ரித்மாவுக்கு. திகைத்து போய் பார்த்தாள். ஒரு நீண்ட போர்வாள் அது. ஒரு போர்வீரன் பிடித்திருப்பது போல் அதை லாவகமாக கையில் ஏந்தி முத்தமிட்டாள் மாச்சம்மாள். உனக்கு வேலை வந்துவிட்டது என் வீரவாளே. அதை தன் கையில் பிடித்து முதுகுக்கு பின்னே மறைத்து வைத்து கொண்டாள். ரித்மாவை குடிசையின் ஒரு ஓரமாக போய் நின்று கொள்ளச் சொன்னாள். அவளும் அவ்வாறே போய் அறையின் ஒரு இருண்ட மூலையில் நின்று கொண்டாள். நிலவிளக்கின் திரியை பின்னுக்கு இழுத்தாள் மாச்சம்மா. குடிசைக்குள் ஒளி இப்போது மிக சன்னமாக இருந்தது. கதவு தட்டப்படும் ஓசையும் இப்போது நின்று போனது. கதவை திறக்கலாமா வேண்டாமா என குழப்பத்துடன் மாச்சம்மாள் நின்று கொண்டிருக்க வாசலுக்கு வெளியே அந்த குரல் கேட்டது. அத்தியாயம் 37. ரித்மா, ரித்மா. வெகு நாள் பழகியது போல் ஒரு பெண்ணின் இளங்குரல். மாச்சம்மாள் கதவை திறந்தாள் மெதுவாக. வெளியே இருட்டில் யாரோ நின்றிருப்பது தெரிந்தது. யாரது? மாச்சம்மாள் கேட்டாள். நான் தான், பங்கஜம், ரித்மாவின் தோழி. நீங்கள் ரித்மாவின் பாட்டி மாச்சம்மாள் தானே? நான் உள்ளே வரலாமா? என்ன இந்த நேரத்தில்? பாட்டியின் குரலில் சந்தேகம் நிறைந்த கேள்வி. நான் தெற்கு எல்லையில் இருக்கும் பாண்டிபுரம் கிராமத்தில் வசிக்கிறேன். எனது தாய் தந்தையர் இந்த ஊரை அடுத்த சந்தனமேட்டு கிராமத்தில் என் பெரியப்பா வீட்டிற்கு
ஒரு விழாவிற்காக சென்றிருக்கின்றனர். அரண்மனை பணி முடிந்து என்னையும் அங்கு வர சொல்லியிருந்தனர். அரண்மனையில் இன்று வேலை அதிகம். இன்னும் 3 தினங்களில் ஏதோ கோவில் பூஜையாம். ஏற்பாடுகள் செய்து முடிக்க சற்று தாமதமாகிவிட்டது. பெரியப்பா வீட்டிற்கு இன்னும் நெடுந்தொலைவு செல்ல வேண்டும். இரவு நேரமாகிவிட்டது. இந்த ஊரில் ரித்மா மற்றும் கனு இவர்களைத்தான் எனக்கு தெரியும். இன்றிரவு இங்கு தங்கிவிட்டு நாளை காலை விடிய ஆரம்பித்ததும் கிளம்பி விடுகிறேனே. இருட்டில் போக பயமாயிருக்கிறது. இப்போதெல்லாம் என்னென்னவோ நாட்டில் நடக்கிறதாய் கேள்விப்படுகிறோமே. சொன்ன பங்கஜத்தின் குரலில் கெஞ்சல் தொனி. ரித்மாவுக்கும் அது கேட்டது. மாச்சம்மாளின் மனம் இளகியது. திரும்பி இருட்டில் நின்றிருந்த ரித்மாவை பார்த்தாள். ரித்மா முன்னால் வந்து தலையசைத்தாள். அவள் என் தோழிதான் பாட்டி. பாவம், உள்ளே வர சொல்லுங்கள். மாச்சம்மாள் வாசலை பார்த்தாள். அந்த பெண் இன்னும் இருட்டில்தான் நின்றிருந்தாள். உள்ளே வா அம்மா. கதவை விரிய திறந்தாள் மாச்சம்மாள். அந்த பெண் பங்கஜம் சற்று முன்னால் வந்தாள். ரித்மா போய் நிலவிளக்கை தூண்டிவிட்டு வந்தாள். அறை இப்போது வெளிச்சத்தில் நிரம்பியது. அதே நேரம் அந்த பெண் உள்ளே நுழையாமல் தயங்கி சற்று பின்னடைந்தாள். வாம்மா, ஏன் தயங்குகிறாய்? மாச்சம்மாள் கேட்க அந்த பெண் எதுவும் சொல்லாமல் யோசித்தவாறே நின்றிருந்தாள். ரித்மா வெளியில் வந்தாள். வா பங்கஜா, ஏன் தயங்குகிறாய்? இங்கே நானும் பாட்டியும் மட்டும்தான். நீ தாராளமாக வரலாம். ஆனால் அந்த பெண் பங்கஜம் உள்ளே நுழையாமல் பின்னுக்கு நகர்ந்து போய் நின்று கொண்டாள். மாச்சம்மாள் கண்களில் இப்போது கேள்வி. இல்லை, வீட்டினுள் வேறு யாராவது இருக்கிறார்களா? யாரும் இல்லை, நீ வா என உரிமையாக அவளை அழைத்தபடி வாசலை தாண்ட போன ரித்மாவின் கையை எட்டி பிடித்தாள் மாச்சம்மாள். நில் ரித்மா, யாரும் வீட்டில் இல்லை, நீ உள்ளே வா. இல்லை, வந்து உள்ளே என்னால் வர முடியவில்லை. வந்து உள்ளே ஏதோ நெருப்பாய் தகிப்பது போல் இருக்கிறது. ரித்மா குழம்பினாள். ஏனடி அப்படி? ஜுரம் ஏதும் அடிக்கிறதா? இல்லை, வந்து ஆமாம், நீ கொஞ்சம் வெளியே வந்து என் நெற்றியை தொட்டு பார்த்து சொல்லேன். ஐயோ, எனக்கு மயக்கமாக வருகிறதே. அவள் அப்படியே நின்ற இடத்திலேயே மடங்கி உட்கார்ந்து விட்டாள். ஐயோ பங்கஜா, உனக்கு என்ன ஆகிவிட்டது? பதறிக்கொண்டே நகர முயன்றவளை இரும்பு பிடியாய் தடுத்திருந்தது பாட்டி மாச்சம்மாளின் கரம். ரித்மா அவளை கோபமாக பார்த்தாள். உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது பாட்டியம்மா இன்று? ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறீர்கள்? அவளுக்கு உடல்நலம் சரியில்லை போல. நான் சென்று என்னவென்று பார்க்க வேண்டும். கையை விடுங்கள், உதற முயன்றாள். ஆனால் மாச்சம்மாளின் கரம் இரும்பு பிடியாய் அவளை பிடித்திருந்தது. அவளை பிடித்திருந்த பிடியை விடாமலே உள்ளே சென்று துர்க்கை விக்கிரகத்தை கையில் எடுத்து கொடுத்து, இதை கையில் வைத்து கொண்டு அவள் அருகே போ. அவளுக்கு உண்மையிலேயே என்ன என்று தெரிந்துவிடும் என சிலையை ரித்மாவின் கையில் கொடுத்து போகச் சொன்னாள் பாட்டி. எதுவும் புரியாதவளாக அந்த சிறு விக்கிரகத்தை கையில் எடுத்துக்கொண்டு வெளியே வாசல் படியை தாண்டி வந்து பங்கஜத்தை நெருங்கினாள் ரித்மா. என்னடி ஆனது உனக்கு என்றபடியே அவளை நெருங்கி தொட முயன்ற போது படுபயங்கரமான குரலில் அலறினாள் பங்கஜம். இல்லை, என்னை தொடாதே, கிட்ட வராதே என்று உட்கார்ந்த நிலையிலேயே துள்ளி போய் பின்னாடி விழுந்தாள். விழுந்த வேகத்தில் எழுந்த அவளது உருவமே இப்போது வெகுவாக மாறிப்போயிருந்தது. கண்ணங்கரிய மேனியில் எலும்பு கூட்டு மாலை, வாயின் இருபுறமும் நீட்டியிருந்த 2 கோரை பற்கள், இடையில் வெறும் மிருகங்களின் கூர் நகங்களை மட்டும் ஆடையாக உடுத்தியிருந்தது அந்த உருவம். கண்கள் 2ம் தீக்கங்கு போல் ஜொலித்தது. விதிர்த்து போனாள் ரித்மா. இதற்குள் சத்தம் கேட்டு ஊராரும் தத்தம் வீடுகளிலிருந்து வெளியே வந்து பார்த்து மிரண்டு போயினர். அந்த கோர உருவம் ரித்மாவை பார்த்து அலறியது. ஏய், அதை தூக்கி போடு. என்னால் உன்னை நெருங்க முடியவில்லை. தூக்கி போடடி. கண்களை உருட்டி மிரட்டியது. இதற்குள் மாச்சம்மாள் விக்கிரகத்தின் மேலிருந்த அர்ச்சனை குங்குமத்தை எடுத்து அந்த உருவத்தை பார்த்து ஊதினாள். ஐயோ என்ற அலறலுடன் அது பட்டென மாயமாய் மறைந்து போனது. ரித்மாவுக்கு விழி பிதுங்கி விடும் போல் இருந்தது. சிலையை கையில் வைத்துக்கொண்டு சிலையாய் நின்றிருந்த ரித்மாவை அணைத்து கொண்டாள் பாட்டி மாச்சம்மாள். அது ஓடிவிட்டது, இனி பயமில்லையம்மா. அப்போது ஊராரில் 2 வயதானவர்கள் மாச்சம்மாவையும் ரித்மாவையும் நெருங்கி வந்து கேட்டனர். என்ன மாச்சம்மாள், ஏதோ யக்ஷினி வேலை போல் தெரிகிறதே. கேட்ட அவர்களை கூர்ந்து பார்த்தாள் பாட்டி. நீங்கள் யார்? ஓ என்றபடி குரலை தாழ்த்தினார் கேட்டவர். திரிகூடமலை குற்றாலநாதரின் நாமம் வாழ்க என்றார். அதை கேட்டதும் முகமலர்ந்தாள் மாச்சம்மாள். மாயம் தன் வேலையை ஆரம்பித்து விட்டது
என்றாள் அவள் கவலையான குரலில். தெரியும், அதனால்தான் உன்னை சந்திக்க அவர் விரும்புகிறார். மாச்சம்மாவின் குரலில் சந்தோஷம், சற்று பதட்டம். அப்படியா? எங்கே? எப்போது? சந்தேகம் என்ன? திருக்குற்றாலநாதரின் திருக்கோயில் மண்டபத்தில்தான். உன் பேத்தியையும் அழைத்து கொண்டு வந்துவிடு. கையில் சில நாட்களுக்கு தேவையான துணிமணிகளை கொண்டு வந்து விடுங்கள். கேட்பவர்களுக்கு ஏதாவது சொந்தக்காரர்களின் வீட்டுக்கு செல்வதாக சொல்லிவிடுங்கள். ஏன் அப்படி? குழப்பத்துடன் வினவினாள். விஷயம் முக்கியமானது. நல்லவேளை, அந்த ஜாஜ்வல்யர் தந்த விக்கிரகம் இருப்பதால் நீங்கள் மாய மந்திரங்களின் பிடியிலிருந்து தப்பித்து விடுகிறீர்கள், இல்லையா? ஆம், இந்த தாய்தான் எங்களுக்கு காவல். சிலையை கண்களில் ஒற்றினாள் பாட்டி. நல்லது, நாளை விடியும் முன்பே கிளம்பிவிடுங்கள். ஊர் எல்லையில் பல்லக்கு தயாராக இருக்கும் என சொல்லிவிட்டு அவர்கள் விடுவிடுவென கசமுசாவென பேசிக்கொண்டிருந்த ஊராரின் கும்பலுக்குள் சென்று மறைந்து போயினர். என்னமோ நடக்கிறது இந்த ஆட்சியில். நடுராத்திரியில் இப்படி ஒரு பிரம்ம ராட்சசா? குற்றாலீஸ்வரா, என்னப்பா இது அலங்கோலம்? மக்கள் புலம்பியபடியே கலைந்து சென்று அவரவர் வீடுகளுக்குள் நுழைந்து பயத்துடன் கதவை சாத்திக் கொண்டனர். எல்லாவற்றையும் பார்த்தும் அவர்கள் மாச்சம்மாளிடம் பேசியதை கேட்டும் கொண்டிருந்த ரித்மா ஏதோ ஒரு புரியாத பாஷையில் அவர்கள் பேசிக்கொள்வதைப் போல் உணர்ந்தாள். ரித்மாவை இழுத்து கொண்டு சென்று குடிசையினுள் சென்று அடைந்தாள் பாட்டி மாச்சம்மா. காலையில் சுமன் வந்து பார்த்தபோது பூட்டிய அவர்களது குடிசையின் கதவுதான் அவனை வரவேற்றது. திகைத்து போனான் சுமன். எங்கே சென்று விட்டார்கள்? அக்கம்பக்கத்தில் விசாரித்தான். முன்தினம் இரவு ரித்மா வீட்டு முன்பு ஒரு பிரம்மராட்சஸ் நின்று அலறிக் கொண்டிருந்ததை பார்த்ததாகவும் பின் அவர்கள் எங்கு சென்றார்கள் என்பது தெரியவில்லை எனவும் தெரிவித்தனர். கவலை வந்து ஆட்கொண்டது அவனை. அந்த வஞ்சகராணி அவர்களை ஏதாவது செய்துவிட்டாளா என்ன? அத்தியாயம் 37. அரண்மனை அந்தப்புறம். கொதி நிலையில் இருந்தாள் ராணி காளி. ரித்மாவின் பிறப்பு ரகசியமும் அவள் யார் என்பதும் தெரிந்த வினாடியிலிருந்து உள்ளம் எரிமலையாய் கனன்றது. பூஜைக்காக என அவள் தந்த துர்தேவதை விக்கிரகமடங்கிய பெட்டியையே சாலையில் வீசி எறிந்து விட்டாள் அவள். அது நேரே இவளது அறைக்கு வந்து உட்கார்ந்து இவள் கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தது. அதனிடமிருந்து விடுபட்டு அதை கட்டுப்படுத்தினாள் ராணி காளி. பின் ரித்மாவை தூக்கி கொண்டு வர என ஒரு ஏவல் யக்ஷினியை அனுப்பினாள். அதுவும் அலறிக்கொண்டு ஓடி வந்து விட்டது. அவளுக்கும் மாய மந்திரம் எதுவும் தெரியுமா என தெரியவில்லை. வாரிசு யாருமற்ற ராஜ்யத்தை தன்னுடையதாக்கி தன் மந்திர சக்தியால் அனைத்து ராஜ்யங்களையும் வெல்லலாம் என நினைத்து செயல்பட்டிருந்தாள். அரசர் ராஜவர்மரின் முதல் மனைவி சிட்டம்மாள் இவள் வரும் வரை நல்ல உடல் நலத்துடன் தான் இருந்தாள். இவள் பணிக்கு வந்ததும் ராணிக்கு ஏவல் வைத்து அவள் உடல் நலிவடைய செய்தாள். சிறிது சிறிதாக சிட்டம்மாவின் உடல் நலம் குன்ற ஆரம்பித்ததும் அரசரின் மோக பார்வை சர்வ அலங்காரத்துடன் எப்பொழுதும் ராணியின் அருகில் இருந்த தன்மேல் விழும்படி பார்த்து கொண்டாள். அரசியின் கண் முன்னாலேயே அரசருடன் கூடினாள். அது இன்னும் சிட்டம்மாவை விரக்தியடையச் செய்து தான் குணமாக வேண்டும் என்ற உறுதியை குலைத்தது. மகள் மாத்திரைக்காகத்தான் அவள் உயிரை கையில் பிடித்து வைத்திருந்தாள். அத்துடன் அந்த வஞ்சக ராணி காளி தன் மகள் மாத்திரையின் உயிரையும் தன்னை போல் ஆக்கி எடுத்து விடுவாள் என தெரிந்ததும் பதறி போனாள். அவளுடைய உடல்நிலை மோசமடைந்தது. இரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்தாள். தனது விசுவாசமான தாய் வீட்டு பணிப்பெண்ணும் பெண் காவல் படையின் ஒரு வீராங்கனையுமான மாச்சம்மாளை அழைத்து இந்த வஞ்சகையின் கண்களில் படாமல் தன் மகளை வளர்க்குமாறும் எக்காரணம் கொண்டும் இவளை அவள் அறிந்துவிடக்கூடாது என்றும் கூறி 8 வயது குழந்தை மாத்திரையை அவளிடம் ஒப்படைத்தாள் சிட்டம்மா. இது நடக்கும்போது அமைச்சர் சுரேந்திரரும் அருகில்தான் இருந்தார். மாச்சம்மாவை இதற்காக பரிந்துரை செய்ததே அமைச்சர் சுரேந்திரர்தான். இதெல்லாம் ராணி காளி அறியவில்லை. அவள் எண்ணமெல்லாம் அரசரை மயக்கி அரசியாக அரியாசனம் ஏறுவதிலேயே இருந்தது. சாதாரண மந்திர வித்தை தெரிந்த ஒரு பெண் எனும் நிலையிலிருந்து மாறி ஒரு ராணியைப் போல் மாறியிருந்தாள் ராணி காளி. அரசர் எந்நேரமும் அவளே கதி என விழுந்து கிடந்தார். நிறைய வீரர்களை அவள் தன் விசுவாசிகளாக மாற்றியிருந்தாள். விரைவில் அவர் அவளை திருமணம் செய்து கொண்டு விடுவார் என தெரிந்து நொறுங்கி போனாள் சிட்டம்மா. அப்படி அவள் மனவேதனை அடைந்திருந்த நிலையில்தான் ஓர் இரவு ராணி காளி சிட்டம்மாவின் அறைக்குள் நுழைந்தாள். அங்கு இருந்தவர்களை வெளியில் அனுப்பிவிட்டாள். அவளை சிட்டம்மா அருவருப்புடன் பார்த்தாள். அவள் முன் சர்வ அலங்காரங்களுடன் வந்து நின்றாள் ராணி காளி சௌந்தரிய ரூபமுடன். அருகில் அவளுடைய விசுவாசமான தோழி சங்கம்மாள். இவளுடன் அவளும் மலையாள தேசத்திலிருந்து ஒட்டி கொண்டு வந்தவள். தாய் தந்தையற்ற ராணி காளியை வளர்த்து ஆளாக்கி அவளுக்கு
துர்போதனைகள் உபதேசித்து அவளை இந்த நிலைக்கு ஆளாக்கியவள். அவளும் அருகில் நின்றாள். அவள் கையில் ஒரு தட்டில் பாலும் ஒரு சிறு குப்பியும் வைத்திருந்தாள். தன் அருகில் வந்த ராணி காளியின் முகத்தை பார்க்க பிடிக்காமல் வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள் சிட்டம்மா. அவள் கைகால்கள் உடல் கோபத்திலும் நோயிலும் நடுங்கியது. உடல் மெலிந்து எலும்பு கூடாய் காட்சியளித்தாள். பார்க்கவே பரிதாபமாக இருந்தாள். தலை நிற்காமல் ஆடியது. மதிப்பும் மரியாதைக்கும் உரிய மகர தேசத்தின் ராணியாகிய சிட்டம்மாள் தேவி அவர்களுக்கு இந்த ஏழை ராணி காளியின் பணிவான வணக்கங்கள். போலி பவ்யத்துடன் தரை வரை குனிந்து வளைந்தாள் ராணி காளி. எப்படி இருக்கிறீர்கள்? பலவித பணிகள் குறுக்கில் வந்துவிட்டதால் தங்களை இந்த ஏழை சேடி பெண்ணால் முன்பு போல் கவனிக்க முடியவில்லை. மன்னிக்கவும். அச்சச்சோ, முன்பை விட என் எஜமானி இவ்வளவுக்கு மெலிந்திருக்கிறீர்களே. ஏனடி சங்கம்மா, அரசியாரை சரியாக கவனித்து வேளா வேளைக்கு மருந்து உணவும் தருவதில்லையா? திரும்பி சங்கம்மாளை பார்க்க, எல்லாம் வேளா வேளைக்கு தருகிறோம் தேவி. இருந்தாலும் அரசியார் அதையெல்லாம் மறுத்து விடுகிறார். ஓ, அப்படியேன்? உருவத்தை உயர்த்தி கேட்டாள். நாம் கையால் அவர்கள் எதையும் சாப்பிடுவதில்லையாம். வெறும் நீர் மட்டும்தான் ஆகாரம். அப்புறம் எப்படி உடல் தேரும்? கேலியாக சங்கம்மா சொல்ல, அச்சச்சோ, என் எஜமானி இப்படி எதுவும் சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருக்கலாமா? அந்த பாலை கொடு. கை நீட்ட சங்கம்மா தட்டில் வைத்திருந்த பாலை எடுத்து அவளிடம் நீட்டினாள். எங்கே, அதையும் கொடு. பாலை ஒரு கையில் வாங்கிய கையோடு கேட்டாள். அந்த குப்பையை எடுத்து தந்தாள் சங்கம்மா. அதில் இருந்த எதையோ பாலின் மீது தூவினாள் ராணி காளி. மிரண்ட விழிகளுடனும் பயத்துடனும் அதை பார்த்து கொண்டே மறுத்து தலையாட்டினாள் ராணி சிட்டம்மா. வேண்டாம், அதை எனக்கு தராதே. நான் உயிரோடு இருக்க வேண்டும். என் மகளுக்காகவாவது. அவள் சிறு குழந்தை. தயவு செய்து என்னை விட்டு விடடி பாவி. திக்கி திணறி அரசி கதறியபடி பேசியது அந்த அறையை தாண்டி வெளியே கேட்கவில்லை. புன்னகை முகத்துடன் சிட்டம்மாவை நெருங்கினாள் ராணி காளி. சிட்டம்மா முகத்தை அப்படியும் இப்படியுமாக திருப்பினாள். போராடினாள். வலுவில்லாத உடலுடன் முடியவில்லை. சங்கம்மா கெட்டியாக அரசின் தலையை பிடித்து கொள்ள ராணி காளி விஷம் கலக்கப்பட்ட பாலை வலுக்கட்டாயமாக புகட்டினாள். அரசி திமிர திமிர முழுவதையும் சிட்டம்மாவின் வாயில் புகட்டி அவள் அதை முழுவதுமாக விழுங்கிவிட்டாள் என தெரிந்த பின்பு, இனிமேல் உங்களுக்கு முழு ஓய்வுதான் ராணி. நாளை காலை சூரிய உதயத்தை காண மாட்டீர்கள். உங்கள் மகள் மாதிரியை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்களை எப்படி பார்த்து கொண்டேனோ அதேபோல் அவளையும் நான் பார்த்து கொள்கிறேன். மன்னரையும் சேர்த்துத்தான் என்று கண் சிமிட்டபடியே சிரித்தவாறே வெளியேறினாள். அவளை தொடர்ந்து சங்கம்மாவும். மூச்சு வாங்கியபடியே படுத்திருந்த அரசி சிட்டம்மா தட்டு தடுமாறி புரண்டு தன் அருகே சாய்த்தி வைக்கப்பட்டிருந்த நீண்ட தடியை எடுத்து ஓங்கி பலங்கொண்ட மட்டும் இரும்பு அழைப்பு வட்டத்தில் அடித்தாள். அதன் சத்தம் கேட்டு ஒரு பணிப்பெண் ஓடி வந்தாள். உடனே அமைச்சர் சுரேந்திரரை வர சொல்லு, அவசரம். பதறியபடியே அந்த நள்ளிரவில் சுரேந்திரர் வந்ததும் அவரிடம் நடந்ததை சொன்னாள். கொதித்த அவரை அமைதிப்படுத்தினாள் சிட்டம்மா. என் விதி முடிந்து விட்டது அமைச்சரே. நாட்டின் தலைமகனே அவள் மடியில் சிக்கி இருக்கும்போது நாட்டு மக்களை யார் காப்பாற்றுவது? இளவரசியையும் அவள் விட்டு வைக்க மாட்டாள். அவளை உங்கள் பொறுப்பில் ஒப்படைக்கிறேன். ராஜ விசுவாசியான ஒரு பெண்ணிடம் தந்து அவளை வேறு எங்காவது கொண்டு போய் வளர்க்க சொல்லுங்கள். இந்த நயவஞ்சகியின் கண்ணில் அவள் பட்டுவிடக்கூடாது. உடனடியாக மாச்சம்மாள் வரவழைக்கப்பட்டாள். மாய மந்திரத்தை அதன் வழியிலேயேதான் வெற்றி கொள்ள வேண்டும். யாராவது நல்ல மாந்திரிகர்களை பார்த்து இவளை முறியடியுங்கள். மூச்சு வாங்கியது. கண்கள் செருகியது. தூங்கிக் கொண்டிருந்த மாத்திரையை தோளில் போட்டுக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் உடனடியாக அரண்மனையை விட்டு குதிரையில் வெளியேறினாள் மாச்சம்மாள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன்னை வந்து சந்திக்கும்படி சுரேந்திரர் அவளிடம் சொல்லியிருந்தார். நல்ல அடைமழை பெய்து கொண்டிருந்தது அன்றிரவு. பின்னோடு துரத்தி வந்து கொண்டிருந்தனர் ராணி காளியின் ஆட்கள். அந்த காவல் வீரர்கள் குதிரையில் அவளை பின்தொடர்ந்து விரட்டினர். தாமிரபரணி ஆற்றில் நல்ல வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. மரத்தில் கட்டியிருந்த ஒரு பரிசலை அவிழ்த்து விழித்து அழுது கொண்டிருந்த மாத்திரையுடன் பரிசலில் ஏறி ஆற்றுக்குள் செலுத்தினாள் மாச்சம்மா. வீரர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே வெள்ளத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் அவர்கள் சென்ற பரிசல் நடு ஆற்றில் கவிழ்ந்தது. மாச்சம்மாவும் குழந்தை மாத்திரையும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதை பார்த்தனர்.
அதை பார்த்துவிட்டு அவர்கள் ராணி காளியிடம் தெரிவித்தனர். உதட்டை சுழித்துவிட்டு சிறு அலட்சிய புன்னகையுடன் அவள் அரசரின் அறைக்குள் நுழைந்து விட்டாள். இங்கே ராணி சிட்டம்மாவை காப்பாற்ற அரண்மனை வைத்தியர்கள் எவ்வளவோ போராடி பார்த்தனர். ஆனால் விடியும் பொழுது அவள் மூச்சு நின்றிருந்தது. அமைச்சரின் காதில் மாச்சம்மாவும் மாத்திரையும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட விஷயம் விழுந்தது. உடனே அவர்களை தேடும்படி ரகசியமாக தனது விசுவாசிகளுக்கு கட்டளையிட்டிருந்தார் அமைச்சர். அரசு சிட்டம்மாளின் மரணம் அரசரை எந்த விதத்திலும் பாதித்ததாகவே தெரியவில்லை. ஏதோ ஒரு சம்பந்தமில்லாத மூன்றாம் மனிதரின் காரியத்தில் கலந்து கொள்வது போல் கலந்து கொண்டார். குழந்தை இளவரசி மாத்திரையை பற்றி அவர் கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை. காரியம் முடிந்த அடுத்த சில நாட்களிலேயே அரசர் ராஜவர்மர் ராணி காளியை மணந்து கொண்டார். அதன்பின் அவர் ராஜ்யத்தை மறந்தார், மக்களை மறந்தார், தவமிருந்து பெற்ற மகளை மறந்தார். எந்நேரமும் அவளுடைய அந்த புறத்திலேயே செலவிட்டார். ராணி காளி ஒரு சர்ப்பம் படர்வது போல் அரசரின் உடலில் 24 மணி நேரமும் சுற்றி படர்ந்து கொண்டிருந்தாள். மலையாள மந்திரக்கார பெண்ணின் சரச சாகசங்களில் மன்னர் முற்றிலும் தன்னை இழந்திருந்தார். என்றோ ஆற்றோடு போய்விட்டால் என நினைத்து அலட்சியமாக விட்ட இளவரசி இப்போது வளர்ந்து பருவமங்கையாக தன் முன்னே நிற்கிறாள், அதுவும் தன் ரகசியத்தையே தெரிந்து கொண்டு. அமைச்சர் அந்த சின்ன பிசாசை இப்படி ஒளித்து வைத்து வளர்ப்பார் என தான் நினைக்கவில்லை. என்னை எதிர்க்காமல் என் சொல்லுக்கு கட்டுப்பட்டவாறே அந்த அமைச்சன் இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்திருக்கிறான். இருக்கட்டும், அவனை பிறகு பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது இவள், இந்த சின்ன பிசாசு ரித்மா என்கிற மாத்திரி. அப்போதே சந்தேகம் தோன்றியது, இவளது ஜாடை யார் போலவோ இருக்கிறதே என. அது இறந்து போன சிட்டம்மாவின் முகஜாடை. என்ன அவள் கருப்பு, இவள் நல்ல பொன்னிறம், அவ்வளவே. தன்னை விட சௌந்தரியத்தில் இளவரசி ஜொலித்து கொண்டிருக்கிறாள். அவளது சூடான இள ரத்தத்தை பருகினால் தனது சௌந்தரியம் இன்னும் புது உற்சாகத்துடன் அதிகரிக்கும். காலையில் அவளை பிடித்து வர ஆட்களை அனுப்பினாள் ராணி காளி. வீடு பூட்டியிருப்பதாக வந்து தெரிவித்தனர். எங்கே சென்றிருப்பார்கள் அவர்கள் இருவரும்? நாலா பக்கமும் ஆட்களை அனுப்பி ரகசியமாக தேடச் சொன்னாள். தன்னிடமிருந்த வட்ட வடிவ மாய கண்ணாடியை எடுத்தாள். அதனை ஒரு தாங்கியில் வைத்தாள். தனது உள்ளங்கையை கீறினாள். வந்த இரத்த சொட்டுக்களை அதன் கண்ணாடி பரப்பில் விட்டாள். அந்த இரத்த துளிகள் கண்ணாடியின் வட்ட மேற்பரப்பில் பட்டு முழுதுமாக பரவி கருமை நிறமானது. ஏ மாய கண்ணாடியே, இளவரசி மாத்ரி எங்கே இருக்கிறாள் என காட்டு, அவள் கட்டளை குரலில் சொல்ல, அது குழப்பமான ஏதேதோ காட்சிகளை காட்டியது. உருவங்கள் தெளிவில்லாமல் தெரிந்தன. ராணி காளி குழப்பத்துடன் அதனையே பார்த்து கொண்டிருந்தாள். எங்கே அந்த மாத்ரி? அவள் கேட்க, திடீரென ஏதோ ஒரு வெளிச்ச புள்ளி சிறிது சிறிதாக பெரிதாகி அந்த கண்ணாடியை ஆக்கிரமித்தது. கண்ணாடி கிடுகிடுவென ஆட ஆரம்பித்தது. அதிர்ச்சியுடன் பின்னுக்கு நகர்ந்தாள் ராணி. அவளது அழகிய முகத்தில் வியர்வை முத்துக்கள். தடதடவென ஆடிய கண்ணாடியில் இருந்து புகை வந்தது. செந்தணல் போல ஆனது அது. பின் மீண்டும் பழைய நிலைக்கே மாறியது. பயங்கர அதிர்ச்சிக்குள்ளானாள் ராணி காளி. அவளது மாந்திரிக வாழ்வில் இதுவரை இப்படி நடந்ததே இல்லை. யாரெங்கே? அலறினாள். காவலாளிகள் ஓடி வந்தனர். குனிந்து வணங்கினர். அரசியாரே, போய் நம் ராஜகுரு சம்போகியரை அழைத்து வாருங்கள், சீக்கிரம். காவலர்கள் பறந்தனர். அத்தியாயம் 38. திரிகுடமலையின் திருக்குற்றாலநாதர் திருக்கோயில். குற்றால சாரலில் குளித்தபடி அருகிலேயே திவ்யமாக ஆலயம் அமைந்திருந்தது. காலையின் இதமான வெயில் கோவில் கோபுரத்தில் விழுந்து கொண்டிருந்தது. உள்ளே காலை நேர பூஜைக்கான கோயில் மணி டான் டான் என ஒலித்து கொண்டிருக்க, கோயில் அர்ச்சகர் மூலவரான திருக்குற்றாலநாதருக்கு தீப ஆரத்தி காண்பித்து கொண்டிருந்தார். கருவறை முன்பு மாச்சம்மாள், ரித்மா நின்று கொண்டு கைகளை கூப்பி இறைவனை வணங்கி கொண்டிருந்தனர். வயதான தலைமை குருக்களும் இன்னும் சில அந்தணர்களும் நின்று வேத மந்திரங்களை ஓதிக்கொண்டிருந்தனர். பூஜை முடிந்து தீபாரத்தியை கண்களில் ஒத்தி கொண்டனர் இருவரும். பிரசாதத்தை கைகளில் வாங்கி கொண்டு திருநீற்றை நெற்றியில் இட்டு கொண்டனர். பிரகாரத்தை சுற்றிவிட்டு வந்து கோவில் மண்டபத்தின் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டனர் இருவரும். பக்கத்தில் அவர்களது துணி மூட்டை. ரித்மா யோசனையுடன் அமர்ந்திருந்த மாச்சம்மாளின் மெலிந்த சுருக்கம் விழுந்த ஆனால் வலுவான கரங்களை தொட்டாள். மாச்சம்மாள் திரும்பி ரித்மாவை பார்த்தாள். சொல்லுங்கள் இளவரசி என்றாள் மாச்சம்மா பணிவான குரலில். பாட்டி என கதறிவிட்டாள் ரித்மா. என்னை சோதிக்காதீர்கள். என்னை சுற்றி என்ன நடந்தது? இப்போது என்ன நடக்கிறது? நீங்கள் என் சொந்த பாட்டியம்மா இல்லையா? வழியில்
ஆற்றில் படகில் வரும்போது நீங்கள் சொன்னது அத்துணையும் நிஜம்தானா? நான் அரசர் ராஜவர்மரின் மகளா? சராமாரியாக கேள்விகளை கேட்ட ரித்மாவை, ஷ், இளவரசி, மெல்ல பேசுங்கள். அந்த நயவஞ்சகையின் ஆட்கள் இங்கேயும் இருக்கக்கூடும். நான் சொன்னது அவ்வளவும் அந்த துர்கா தேவியின் மீது சத்தியமாக உண்மை. ஒரு மந்திர சதிவலையில் விழுந்துவிட்ட உங்கள் தந்தையை மீட்டு உங்களை அவரிடம் ஒப்படைக்கும் தருணம் வந்துவிட்டது. வைரத்தை வைரத்தால் வீழ்த்துவது போல் மந்திரத்தை மந்திரத்தாலே அறுக்க காலம் நேரம் கூடி வந்துள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை நம் முதல் மந்திரி சுரேந்திரர் ஐயா அவர்கள் முடுக்கிவிட்டுள்ளார். அந்த வஞ்சக பேயின் கண்கள் பட முடியாத இடம் இறைவனது திருக்கோயில் ஒன்றே. வேறு எங்கு ஒளிந்திருந்தாலும் மை போட்டு பார்த்தோ, மாயக்கண்ணாடியில் கண்டோ, அல்லது ஏவல் யசனிகளிடம் கேட்டோ நாம் இருக்கும் இடத்தை அவள் தெரிந்து கொண்டு விடுவாள் என்பதாலேயே நம்மை இங்கு வரச் செய்திருக்கிறார் அமைச்சர். அவரும் வந்து விடுவார். அவர் மட்டுமல்ல, அவருடன் உங்கள் தந்தையும் இந்த நாட்டின் மன்னனுமான ராஜவர்மரும் வந்து விடுவார். அவர் வந்ததும் உங்களை அவரிடம் ஒப்படைத்து விட்டால் எனது கடமையும் உங்கள் அன்னையும் அரசியுமான சிட்டம்மாவுக்கு நான் கொடுத்த வாக்கையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றியவளாவேன் என கூறிவிட்டு சற்று மூச்சு வாங்கினாள் முதியவள். பாட்டி, மாச்சம்மாளின் மடியில் தலை வைத்து குழந்தையாய் சுருண்டாள் ரித்மா. குழந்தையிலேயே அனாதையாகிவிட்ட எனக்கு அன்னை தந்தை எல்லாம் தாங்கள்தான். அதை தவிர வேறு சொந்தம் எனக்கில்லை. கேவலம் ஒரு ஆள்மயக்கி பெண்ணிடம் தன்னை இழந்து கட்டிய மனைவியையும் பெற்ற மகளையும் கைவிட்டவர் எவ்வளவு பெரிய மனிதராயும் இருந்தால்தான் என்ன? பாட்டி, நான் இப்படியே உங்களது பேத்தியாகவே இருந்து விடுகிறேனே. என் கண்ணே. ரித்மாவின் தலையை தடவி உச்சி மோந்தாள் பாட்டி. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதம்மா. உன் தந்தை எவ்வளவோ நல்லவரம்மா. எல்லாவற்றிற்கும் காரணம் அவள்தான். பாட்டியும் பேத்தியும் பேசிக்கொள்வதை பார்த்தால் அரசியலே மாறிவிடும் போலிருக்கிறதே. என்ன சொல்கிறார் இளவரசி? குரல் கேட்டு திடுக்கிட்டு போய் பார்த்தனர் இருவரும். உச்சி முன்குடியை கட்டியபடி பெரிய மீசையும் இடுப்பில் சுற்றிய வேஷ்டியும் தோளில் போர்த்திய பெரிய பருத்தி வெள்ளை துண்டுமாக கைத்தடியை ஊன்றியபடியே ஒருவர் பெரிய தொப்பையுடன் அவர்கள் அருகில் வந்து நின்றார். அவருடன் ஒரு இளைஞன் வாட்டசாட்டமாக நின்றிருந்தான். முகத்தை பாதி தலைப்பாகி மறைத்திருந்தது. உடல் முழுதும் விபூதி பூசியிருந்தான். உடலை சுற்றி பருத்தி வஸ்திரம் அணிந்திருந்தான். அவன் பார்வை ரித்மா மேலேயே இருந்தது. இளவரசி மாத்ரி தேவிக்கு எனது வணக்கம். சற்று தலை தாழ்த்தி சொன்னார் அந்த மனிதர். மாச்சம்மாள் புன்னகை முகத்துடன் பரபரப்பாக எழுந்திருக்க முயல, வேண்டாம் மாச்சம்மா, தாங்கள் என்னை விட வயது மூத்தவர், அமருங்கள் என்றவாறே அவர்களுக்கு சற்று தள்ளி அமர்ந்து கொண்டார். ரித்மா கூச்சத்துடன் எழுந்து கொண்டு தூணுக்கு பின் போய் நின்று கொண்டாள். ரித்மாவுக்கு என்ன நடக்கிறது என புரியவில்லை. அந்த மனிதர் யார் என தெரியவில்லை. அருகில் நிற்கும் அந்த திடகாத்திர வாலிபன் தன்னையே விழுங்கி விடுவது போல் பார்ப்பதும் பிடிக்கவில்லை. தூணின் பின் முழுதுமாக தன்னை மறைத்து கொண்டாள். மாச்சம்மாள் கை கூப்பி வணங்கினாள். அமைச்சர் சுரேந்திரருக்கு இந்த கிழவியின் பணிவான வணக்கங்கள். ரித்மாவுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன, இவர்தான் அமைச்சர் சுரேந்திரரா? ஏன் மாறுவிடத்தில் இருக்கிறார்? இத்தனை வருடங்களும் உங்களுக்கு தரப்பட்ட பணியை செவ்வனே செய்து இந்த நாட்டின் பொக்கிஷத்தை பாதுகாத்து வந்திருக்கிறீர்கள் மாச்சம்மா. அமைச்சர் சொல்ல, எல்லாம் ராணியாரின் ஆசையும் துர்கா தேவியின் அருளும் தான் காரணம் ஐயா. இதோ என் தங்கத்தை தங்களிடம் ஒப்படைத்து விட்டேன். தூணுக்கு பின் ஒண்டி நின்ற ரித்மாவை கை காட்டினாள் மாச்சம்மாள். இளவரசியார் அப்படியே அரசியாரின் ஜாடை இல்லையா? ஆம் ஐயா, தலையாட்டினாள் அவள். கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது. அரசியாரும் என்னிடமே வளர்ந்தார். அவரது மகளையும் வளர்க்கும் பாக்கியமும் எனக்கே கிடைத்தது. அரசியாருக்கு திருமணமானதும் அவரை பிரிய மனமில்லாமல் அவருடனே இந்த நாட்டிற்கு வந்துவிட்டேன். என்னென்னமோ நடந்துவிட்டது. பெருமூச்சு விட்டாள். சுரேந்திரர் திரும்பி இடைக்கட்சியில் வாளுடன் நின்றிருந்த அந்த இளைஞனை பார்த்தார். என்ன சுமன், ஆச்சரியமாக இருக்கிறதா? இதுவரை உன் விளையாட்டு தோழியாக நீ பார்த்திருந்த மாச்சம்மாளின் பேத்தி உண்மையிலேயே யார் என்பதை நீ இப்பொழுது அறிந்திருப்பாய் இல்லையா? சுமன் அமைதியாய் தலையசைத்தான். யார் யார் இது? சேர்வரின் மகன் சுமனா? மாச்சம்மாளின் முகம் வியப்பிற்கு உட்பட்டது. அடையாளமே தெரியவில்லையே. சுமன் மாச்சம்மாளை வணங்கினான். தூணின் அருகே நின்று கொண்டு பார்த்து கொண்டிருந்த ரித்மாவுக்கு இதயம் மகிழ்ச்சியில் துள்ளியது. என்னவரா? அதுதான் என்னை அப்படி பார்த்து கொண்டிருந்தாரா?
சற்று எட்டி மாறுவேடத்திலிருந்த சுமனை பார்த்துவிட்டு விழிகள் படபடத்தாள். என்ன இது, மாறுவேடத்தில் இருக்கிறாயே? பாட்டி கேட்க, சுமன் எனது முக்கிய தலைமை ஒற்றன். அவனின் கீழ் இன்னும் 5 பேர் இருக்கின்றனர். சில சதிகள், முக்கியமான இராஜாங்க காரியங்களை உளவு தெரிந்து கொள்ள அவனைத்தான் நியமித்திருக்கிறேன். அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். ரித்மா இளவரசி என அமைச்சர் சொன்னதை கேட்டதுமே அதுவரை அவளையே பார்த்து ரசித்து கொண்டிருந்த சுமன் பின் அவளை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. சற்று நேரத்திற்கெல்லாம் கோவில் வாசலில் குதிரையின் குளம்படி ஓசை கேட்டது. நல்ல ஆகிருதியான ஒரு மனிதர் நரைத்த மீசையுடனும் தாடியுடனும் தலைப்பாகையுடனும் கோவிலினுள் நுழைந்தார். உள்ளே கருவறை சென்று இறைவனை வணங்கிவிட்டு வந்து கோவில் மணியை 3 முறை ஒலிக்க செய்தார். உடனே சுரேந்திரரும் சுமனும் பரபரப்புடன் எழுந்தனர். அந்த நரைமீசை மனிதரை நோக்கி சென்று வணங்கினார் சுரேந்திரர். ஒரு காலை மண்டியிட்டு உட்கார்ந்து தலை தாழ்த்தி பின் எழுந்தான் சுமன். ஆம், அவர் வேறு யாருமல்ல, நாட்டு அரசர் ராஜவர்மர்தான். என்ன அமைச்சரே, அதி அவசரமான விஷயம் ஒன்றை தெரிவிப்பதற்காக இன்று கோவிலுக்கு வர சொல்லி தகவல் அனுப்பியிருந்தீர், அதுவும் புறா மூலமாக. ஏன், அப்படி என்ன அரண்மனையில் பேசக்கூடாத விஷயம்? தாங்கள் அனுப்பியிருந்த செய்தி உண்மைதானா? இல்லை, அப்படி சொன்னால்தான் நான் வெளியில் வருவேன் என சொன்னீரா? அரசரின் குரலில் கேலி. நடந்து கொண்டே வந்தவர் மாச்சம்மா கைகளை குவித்தபடி நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் சட்டென நின்றார். அவர் முகத்தில் குழப்பத்தின் சாயல். நீ நீ சாவந்திரி இல்லை? அரண்மனையில் தாதியாக இருந்தவள் தானே? இதற்கு பதில் சுரேந்திரர் சொன்னார். ஆம் மன்னா, 12 வருடங்களுக்கு முன்பு திடீரென காணாமல் போன அதே சாவந்திரிதான். மாச்சம்மாள் என பெயர் மாற்றி இருக்கிறார், அதுவும் நல்ல விஷயத்துக்காக. மன்னர் திரும்பிய அமைச்சரை கோபமுகத்துடன் பார்த்தார். ஏது நல்ல விஷயம் மந்திரியாரே? எனது ஒரே மகளை கடத்தி சென்று ஓடும் ஆற்றில் குதித்து அவளை சாக விட்டவள் தானே? இவளும் இறந்து விட்டதாக அல்லவா சொன்னார்கள்? பிழைத்து கொண்டாளா? என் மகள் மாத்திரை மட்டும்தான் ஆற்றோடு போய்விட்டாளா? இந்த ராஜ துரோகியை இப்போதே தூக்கிலிட உத்தரவிடுகிறேன். ராஜவர்மரின் கண்ண சதைகள் துடித்தது, கண்கள் சிவந்தது. மகாபிரபு, சாந்தம் கொள்ளுங்கள். மாச்சம்மாள் இளவரசியாரை தீய சக்திகளிடமிருந்து காப்பாற்றுவதற்காகவே ஆற்றில் குதித்தார். ஒப்பற்ற வைரம் போன்று தங்கள் மகளை வளர்க்கும் பொருட்டே தாம் ஏற்றுக்கொண்டு அதை செவ்வனை செய்து முடித்திருக்கிறார். காலன் சென்ற மகாராணியாரின் கடைசி உத்தரவின் பேரில் நான் தான் மாச்சம்மாளை அரண்மனையை விட்டு வெளியே அழைத்து சென்று கண்காணாத இடத்தில் இளவரசியாரை வளர்க்க சொல்லி ஒப்படைத்திருந்தேன் என ராணி காளியால் சிட்டம்மாவுக்கு நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்தார் அமைச்சர் சுரேந்திரர். அரசர் ராஜவர்மரின் முகத்தில் பல வகையான உணர்ச்சிகள் தோன்றி மறைந்தன. கண்களை மூடினார். அப்படியே கீழே தடுமாறி உட்கார்ந்தார். அரசே என்று பதறினர் அமைச்சரும் சுமனும். அரசரது மூடிய விழிகளிலிருந்து கண்ணீர் அருவியாய் பெருகியது. சிட்டம்மா, என் புனிதவதி, அவர் குரல் உடைந்தது. உனக்கு இவ்வளவு நடந்திருக்கிறது, எதுவும் எனக்கு தெரியவில்லையே. மாயாவி ஒருத்தியின் காம வலையில் மூழ்கிவிட்டேனே என்று கண்ணீர் சொரிந்தார். தூணுக்கு பின் நின்றிருந்தபடி இதை பார்த்து கொண்டிருந்த ரித்மாவும் கண்ணீர் விட்டாள். திடீரென நிமிர்ந்தவர், எங்கே எங்கே என் மகள்? எங்கே என் குலவிளக்கு? எங்கே எனது ராஜ பொக்கிஷம்? என் மகள் மாத்திரை எங்கே என நாலாபுரமும் தேடினார். அமைச்சர் மாச்சம்மாவை பார்க்க, மாச்சம்மாள், ரித்மா வெளியே வா அம்மா என அழைக்க, கண்ணீர் திரையிட்ட விழிகளுடன் தூணின் மறைவிலிருந்து வெளிப்பட்டு ரித்மா மெல்ல நடந்து வந்தாள், தலை குனிந்தபடி. அவளை பார்த்ததும் அரசர் பட்டென எழுந்தார். இவள்? மாச்சம்மாளை பார்க்க, தங்கள் குலவிளக்கு, மகர தேசத்தின் வாரிசு, மகாராணியார் பத்திரமாக பாதுகாக்க சொல்லி என்னிடம் ஒப்படைத்த நம் ராஜகுல திலகம், உங்கள் மகள் இளவரசி மாத்ரி தேவியார் அரசே. நம்ப மாட்டாமல் ரித்மாவையே பார்த்து கொண்டிருந்த அரசர் பின் ஒரு முடிவுக்கு வந்தவராய் அவளது முதுகுக்கு பின் வந்து அவளுடைய கூந்தலை விலக்கச் சொன்னார். அவளும் விலக்க, பின் கழுத்தில் பளிச்சென மீன் அடையாளம் ராஜமுத்திரை குத்தப்பட்டிருந்தது. அரசரின் முகம் மலர்ந்தது. மகளே, என் மகளே என்றபடியே வந்தவரின் காலில் தந்தையே என கதறியபடியே விழுந்தாள் ரித்மாவாகிய இளவரசி மாத்ரி. இனி நாமும் இளவரசியை மாத்ரி என்று அழைக்கலாம். என் பொக்கிஷமே என மகள் மாத்ரியை எழுப்பி நெஞ்சில் சாய்த்து கொண்டார் ராஜவர்மர். மாய வேலைகள் எதுவும் செல்லுபடியாகாத இறைவனின் சன்னதியில்
உண்மையான மன உணர்வோடு மகளை கண்ட பரவசத்தில் நெகிழ்ந்திருந்தார் ராஜவர்மர். வயது நெருங்க நெருங்க தான் என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற நினைப்பு அவருள் வலம் வர ஆரம்பித்திருந்தது. இளமை வேகத்தில் ராணி காளி இழுத்த இழுப்பைக்கெல்லாம் ஆடிக்கொண்டிருந்தவர் மறைந்த ராணி சிட்டம்மாளின் இழப்பையும் மகள் திடீரென மாயமாய் போனதையும் கூட அந்த அழகு பேயின் அருகாமையில் மறந்துதான் போயிருந்தார். அது ஏனோ அவள் பக்கத்தில் இருக்கும்பொழுது அவளை தவிர எந்த நினைப்பும் அவருக்கு வருவதில்லை. அவள் அந்த பக்கம் சென்ற பிறகும் கூட இராஜாங்க காரியங்களில் மனது செல்வதில்லை. தர்பார் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே கூட மனம் அவளை பற்றித்தான் யோசித்து கொண்டிருக்கும். இப்படியே 12 வருடங்கள் கழிந்துவிட்டன. ஆனால் சமீப காலமாக அவரது சிந்தனையில் ஒரு தெளிவு ஏற்பட்டு கொண்டிருப்பதை அரசர் உணர்ந்திருந்தார். இத்தனை காலமும் அவள் சொன்னபடிதான் தான் ஆடிக்கொண்டிருந்தோம். அரண்மனைக்குள்ளேயே யாரோ ஒரு மந்திரவாதிக்கு தியான மண்டபம் எழுப்பச் சொன்னாள். வடநாட்டிலிருந்து பல அகோரிகளை நாட்டுக்குள் வர அனுமதி கோரினாள். ஒரு அகோரியை ராஜகுருவாக ஆக்கினாள். இதற்கு முன் ராஜகுருவாக இருந்த சிவயோகி பரமானந்தரை நீக்கி அரண்மனையை விட்டே வெளியேற்றினாள். புது புது ஆட்கள் அரண்மனையினுள் வலம் வர துவங்கினர். நேரம் கெட்ட நேரத்தில் வெளியில் இரவில் செல்லுவாள் வருவாள். ஏதேனும் அவற்றை பற்றி கேட்க முனைந்தால் ஒரே ஒரு மோகன புன்னகை சிந்தி அரசரின் நெற்றி பொட்டில் ஒரு விரலை வைத்து மென்மையாக அழுத்துவாள். அவ்வளவுதான். அவர் கேட்க நினைத்த அத்தனை கேள்விகளும் கனப்பொழுதில் மனதுக்குள்ளேயே கரைந்துவிடும். பின் அவள் இஷ்டப்படி அவரை ஆட்டி வைப்பாள். ராஜவர்மருக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு பெண் ஒவ்வொரு நாளும் மஞ்சத்தில் ஒவ்வொரு விதமாக தெரிவாளா என்ன? ஒவ்வொரு இரவும், ஏன் ஒவ்வொரு பகலுமே கூட ராணி காளி விதவிதமாக அரசருக்கு தோன்றினாள். ஒவ்வொரு முறை அணுகும் போதும் புதிதாக இருந்தாள். 12 வருடங்களாக அப்போது பார்க்க எப்படி இருந்தாளோ, ஏன் அதைவிட இன்னும் இளமையாக காட்சியளித்தாள் ராணி காளி. பல நாள் சந்தேக விதை மனதுக்குள்ளே சுற்றி கொண்டிருந்தது. ஒரு நாள் அம்பலத்திற்கு வந்தது. சில நாட்களுக்கு முன்பு இரவு அந்தப்புரத்தில் ராணியுடன் கழித்திருந்துவிட்டு களைப்புடன் உறங்கிக் கொண்டிருந்த அரசர் ஏனோ தூக்கம் முழித்து கண் விழித்தார். அருகில் அவள் நன்கு உறங்கிக் கொண்டிருந்தாள். மஞ்சத்திலிருந்து எழுந்து ஆடையை சரி செய்தபடி சென்று அறையின் பலகணி வழியாக வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் அரசர். பார்த்து கொண்டிருந்தவரின் முகம் சட்டென சுருங்கியது. உற்று பார்த்தார். யார் அது? நந்தவனத்தில் அகோரியான தற்போதைய ராஜகுருவிடம் பேசிக்கொண்டிருப்பது ராணி காளியா? ஆம், அவளேதான். அவள் இங்கல்லவா இருக்கிறாள்? சட்டென திரும்பி மஞ்சத்தை பார்த்தார். கட்டிலில் ராணி காளிதான் படுத்திருந்தாள். அப்படியென்றால் அது யார்? யோசித்து கொண்டிருக்கும் போதே கட்டிலில் படுத்திருந்த ராணி காளியின் உருவம் மெல்ல மெல்ல காற்றில் கரைந்து பின் புகை போல மறைந்து போனது. அதிர்ச்சியில் வாய் பிளந்த அரசருக்கு உடல் நடுங்கியது. இது என்ன மாயம்? இவ்வளவு நேரம் என்னுடன் இருந்தவள் மனித பெண் இல்லையா? மாயமா? அப்படியென்றால்? திரும்பி நந்தவனத்தை பார்க்கிறார். ராஜகுருவிடம் பேசிவிட்டு ராணி காளி அரண்மனைக்குள் நுழைவது தெரிந்தது. வேகமாக சென்று மஞ்சத்தில் படுத்து கொண்டார் ராஜவர்மர். வேர்த்து கொட்டியது. நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. கண்களை இறுக்க மூடி படுத்து கொண்டார். சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த புற கதவு மெல்லிய ஓசையுடன் திறக்கும் சத்தம் கேட்டது. அரை கண்ணை திறந்து கொண்டு பார்த்தார். ராணி காளிதான் சத்தம் இல்லாமல் பூனை நடை நடந்து உள்ளே வந்தாள். மஞ்சத்தை நெருங்கினாள். கண்மூடி படுத்திருந்த அரசரை பார்த்தாள். மனதுக்குள் சிரித்து கொண்டாள். பாவம், நான் என்று நினைத்து ஒரு யக்ஷியிடம் கட்டி புரண்டு கொண்டிருந்திருப்பார். சிரித்தபடி கண்களை மூடினாள். மறுநாளிலிருந்து ராஜவர்மர் ராணி காளியிடம் பேசுவதை சற்று குறைத்து கொண்டார். அவ்வப்போது அமைச்சர் சுரேந்திரர் சொல்வது காதுகளில் எதிரொலித்து கொண்டே இருந்தது. அரசே, சொல்கிறேன் என தவறாக நினைக்க வேண்டாம். எனக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி. அரசியார் ஏதோ ஒரு விபரீதமான செயல்களில் ஈடுபட்டுள்ளார் என்ற தகவலை என் ஒற்றர்கள் மூலம் அறிகிறேன். அகால வேளைகளில் அரசியார் இரவில் வெளியே செல்வதும் அரண்மனையின் நந்தவனத்திலும் மேன்மாடத்திலும் உலா வருகின்றாராம். அப்பொழுதுதான் அறைக்கு சென்றது போலிருக்குமாம். பின் பார்த்தால் மேன்மாடத்திலிருந்து இறங்கிக் கொண்டிருப்பாராம். அரண்மனை காவலர்கள் பயந்து போய் தங்களுக்குள் பேசிக்கொண்ட விஷயம் இது. இன்னும் இதுபோல் எவ்வளவோ உண்டு. நேரம் வரும்போது அந்த குற்றாலநாதர் அருளுடன் நான் அவற்றை கண்டுபிடிப்பேன். அதுவரை தாங்கள் அரசியாரிடமிருந்து விலகியே இருங்கள். அவர் கையால் தரும் எதையும் உண்ண வேண்டாம். தங்களுக்கு உணவு ரகசியமாக என் வீட்டிலிருந்து வரும். அதை உண்டு விடுங்கள்.
அரசியார் கேட்டால் உடல் நலம் சரியில்லை என சமாளித்து விடுங்கள். இதை எப்பொழுதும் உங்கள் இடைக்கச்சில் செருகி வைத்திருங்கள். இது ஒரு யோகி எனக்கு என் பாதுகாப்புக்காக கொடுத்திருந்தது. சண்டி ஹோமத்தில் அர்ச்சிக்கப்பட்ட விசேஷ குங்குமம். நான் எப்பொழுதும் என்னுடன் வைத்திருப்பேன் என்ற துர்கை பிரசாதமான அர்ச்சனை குங்குமத்தை ராஜவர்மரிடம் தந்திருந்தார். அதை மன்னர் அன்று தன் இடையில் செருகி வைத்திருந்தார். அன்று இரவு அவருடைய அறைக்கு ராணி காளி வந்தாள். அபாரமான அழகோடு திகழ்ந்தாள் அவள். எல்லாம் ஒரே நீலமயம். நீல கற்கள் பதிக்கப்பட்ட ஆபரணங்கள், நீல வண்ண மெல்லிய சல்லா துணி அவள் மேனி அழகை வெளிச்சம் போட்டு காட்டியது, மயக்கியது. தலையை உலுக்கி கொண்டார். கூடாது, மனதை அலைப்பாயவிடக்கூடாது. தாயே துர்கா, என் மனதை என் கட்டுக்குள் வைக்க அருள் புரி. மனதுக்குள் வேண்டிக் கொண்டார். என் அன்பே, என் அரசரை நோக்கி தாபத்துடன் வந்து கட்டி அணைத்தாள் ராணி காளி. அவரது உடலை மூர்க்கத்தனமாக இறுக்கியது அவளுடைய கைகள். அரசரது இடையில் கை பட்டதும் வீல் என்ற அலறல் சத்தம் எழுந்தது அவளிடமிருந்து. தூர போய் தொப்பென விழுந்தாள். அரசர் திகைப்போடு புரியாமல் அவளை பார்த்தார். ஏன் இப்படி போய் விழுகிறாள்? அது என்ன உன் இடையில்? எடுத்து தூர எறி. அவளது குரல் மனித மிருக கலப்போடு ஒலித்தது. அரசர் தன் இடையில் அப்போதுதான் கவனித்தார் துர்கை பிரசாதம். ஓஹோ, அப்படியா சங்கதி என மனதுக்குள் நினைத்து கொண்டு தைரியம் அடைய பெற்றவராய் அந்த குங்கும பொட்டலத்தை பிரித்தார். வேண்டாம். ராணி காளியின் முகம் விகாரமடைந்தது. புருவங்கள் நெறிப்பட்டன. பற்களை நர நரவென கடித்தாள். அதை தொடாதே. அரசர் அவள் கத்துவதை சட்டை செய்யாமல் சிறிது குங்குமத்தை எடுத்து அவள் அருகில் சென்றார். கீழே விழுந்திருந்த அவள் மேல் அதை தூவினார். ஜெய் துர்காதேவி. அவ்வளவுதான். ராணி காளியின் தலை முன்னும் பின்னும் ஆடி தலை கரகரவென சுழன்றது. அரசர் மிரண்டு பயந்து பின்வாங்கினார். மீண்டும் அந்த குங்குமத்தை அவள் மேல் தூவ படு பயங்கரமான உருவமாக மாறினாள் அவள். நாக்கை ஒரு புறமாக கடித்தபடியே தலைவிரி கோலமாக ஒரு பெண்ணின் பேயுருவமாக மாறி அப்படியே கத்திக்கொண்டு மறைந்து விட்டது. அரசர் அரண்டு மிரண்டு போயிருந்தார். அப்படியென்றால் நான் இவ்வளவு காலமும் அவள் என நினைத்து ஒரு படுபயங்கர மோகினி பேயுடன் சுகித்திருந்திருக்கிறேனா? அவள் யட்சினிகளையும் பேய்களையும் தனக்கு பதிலாக என்னிடம் அனுப்பிவிட்டு இரவில் வெளியேறி வருகிறாளா? என்ன ஒரு விபரீதமான பயங்கர செயல்! அவருக்கு பேச்சே வரவில்லை. தன்னையே நொந்து கொண்டார் ராஜவர்மர். கோவில் போன்று இருந்த அரண்மனையில் பேய் பிசாசுகளை மேய்க்கும் ஒரு மந்திரவாதியையா மணந்து கொண்டு வந்து வைத்திருக்கிறேன்? இப்படி அவர் நினைத்து நிலை குலைந்த சமயத்தில்தான் அரசருக்கு அமைச்சரிடமிருந்து இரகசிய ஓலை வந்தது. அரசே, அவசர செய்தி. 12 வருடங்களுக்கு முன்பு காணாமல் போன பொக்கிஷம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அத்துடன் நாட்டில் நிலவும் பயங்கர செயல்களின் பின்னணி யார் என்று சாட்சியுடன் கண்டுபிடித்தாகிவிட்டது. நாளை உதய பொழுதில் குற்றாலநாதர் கோவிலுக்கு வரவும், மாறுவேடத்தில். தங்கள் அபிமானி அமைச்சர் சுரேந்திரர் என்று எழுதப்பட்டிருந்தது. படித்து பார்த்த மன்னர் குழம்பினார். 12 வருடங்களுக்கு முன்பு காணாமல் போன பொக்கிஷம் என்றால் 12 வருடங்களுக்கு முன்பு காணாமல் போனது என் மகள் மாத்ரி தேவி அல்லவா? அப்படியென்றால் இளவரசி மாத்ரியா கிடைத்து விட்டாளா? அமைச்சர் சொன்னபடி கண்டுபிடித்து விட்டாரா? பரபரப்புடன் மாறு வேடம் அணிந்து கொண்டு குதிரையில் ஏறி குற்றாலம் புறப்பட்ட அரசர் இதோ இப்பொழுது கோவிலில் நிற்கிறார், தன் மகளை நெஞ்சோடு அணைத்தபடி. மாச்சம்மாள் கலங்கிய கண்களை துடைத்து கொண்டாள். அமைச்சர் கைகளை கூப்பியிருந்தார். சுமன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு நம்ப மாட்டாத திகைப்புடன் இருந்தான். நாட்டின் இளவரசி உயிரோடு இருக்கிறாள். அதுவும் தன் காதலிதான் நாட்டின் இளவரசி, வருங்கால பெண் அரசி என தெரிந்த நொடி தன் காதலை உள்ளுக்குள் புதைத்து சமாதி கட்டினான் சுமன். தந்தையும் மகளும் இணைவது ஒருபுறம் மகிழ்ச்சி என்றாலும் தன் உயிரினும் இனியவள், இனிமேல் தன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத அவளை என்ற நினைப்பு அவனுக்கு வேதனையை தந்தது. முகம் திருப்பி கண்ணின் ஓரத்தில் துளிர்த்த கண்ணீரை யாரும் அறியாமல் துடைத்து விட்டு கொண்டான். அங்கே ஒருவித மௌனம் குடிக்கொண்டிருந்தது. கோவிலில் அன்று அவ்வளவாக கும்பல் இல்லை. அமைச்சர்தான் முதலில் அந்த மௌனத்தை கலைத்தார். அரசரே, இவ்வளவு அபவாதங்களுக்கும் காரணம் யார் என்று தெரிந்துவிட்டது. அத்துடன் ராணியாரின் அக்கிரமத்தை கண்கொண்டு நேரில் நம் இளவரசியை பார்த்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ராணியார், மன்னிக்க வேண்டும் அரசே, அந்த பெண் பெயை ராணி என சொல்ல நா கூசுகிறது. தன் பேரிலாவது அரசபோகம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவளே வைத்துக்கொண்ட பெயர் அது. அவளது உண்மை பெயர் சந்திரினி. மலபார் தேசத்திலிருந்து வந்தவள்.
அங்கே ஏதோ மந்திரம் செய்து அது தவறாக போய் அவளை ஊரை விட்டு அடுத்து துரத்தி இருக்கிறார்கள். ஒரு துன்மந்திரவாதியிடம் மந்திரம் பயின்றவள் தன் சுயநலத்துக்காக அவரையே பலி கொடுத்திருக்கிறாள். அந்த ஆத்மாவை சிறைப்படுத்தி நம் அரண்மனை பக்கத்தில் தனி மண்டபம் கட்டி அன்றாடம் வழிபட்டு வருகிறாள். தன் அழகும் இளமையும் மங்காமல் இருக்க வருடம் பல அமாவாசைகளில் கன்னி பெண்களை துர்தேவதைக்கு பலி கொடுத்து அந்த இரத்தத்தை குடித்து வருகிறாள். அவள் ஒரு மனித பிசாசு. இவளால் நிறைய பெண்கள் அநியாயமாக மாண்டு போயிருக்கிறார்கள். அகோரிகளை கூட்டு சேர்த்து கொண்டு இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுகிறாள். அத்துடன் என்றவர் மாத்திரையை பார்த்து, இளவரசி, சற்று கோவில் பிரகாரத்தை சுற்றி வாருங்களேன். சுமன், நீயும் உடன் செல் என அவர்கள் இருவரையும் அனுப்பி வைத்தார். அவர்கள் இருவரும் செல்வதை பார்த்து கொண்டே, அரசே, இளவரசி நிரம்பவும் சிரமப்பட்டு விட்டார். அவரது மனதுக்கு உகந்த வாழ்க்கையை தாங்கள் அமைத்து தர வேண்டும். சுரேந்திரர் பூடகமாக சொல்ல, அதென்ன அப்படி சொல்லிவிட்டீர்கள்? ராஜாதி ராஜனாக வீராதி வீரனாக பார்த்து என் மகளுக்கு வாழ்க்கை அமைத்து தருவது என் பொறுப்பு அல்லவா? இனி அவள் சிரமப்பட்டது போதும். அரசர் உணர்ச்சி பெருக்கில் பேச அமைச்சர் மனதுக்குள் சிரித்து கொண்டார். சரி, அத்துடன் என சொல்லி பாதியிலேயே நிறுத்தினீர்களே, அது என்ன? தொடருங்கள். அமைச்சர் சற்று தயங்கினார். வந்து தரையை பார்த்தபடி பேசினார். அவள் ஒன்றும் கற்புக்கரசி அல்ல. ஊரின் அழகிய ஆண்மகன்களை அவளுக்கு மிகவும் பிடிக்கும். அப்படி யாராவது அவள் கண்களில் பட்டுவிட்டால் அவர்களை வசியம் செய்து அவர்களை சுரேந்திரர் முடிக்கவில்லை. போதும், பற்களை கடித்தார் அரசர். அந்த தெரு நாயினும் கீழான இழிமகளை பற்றி இனி என்னிடம் எதுவும் சொல்ல வேண்டாம். அந்த பிசாசை இனி ஒரு முறை கண்கொண்டும் பார்க்க நான் விரும்பவில்லை. அவளை அழித்துவிட்டுத்தான் நான் மீண்டும் அரண்மனைக்குள் நுழைவேன். கோபத்துடன் பேசிய அரசரை இடைமறித்தாள் மாச்சம்மாள். அரசே, இப்போது புதிய விபரீதம் முளைத்துள்ளது. அந்த சூன்யக்காரி நமது இளவரசிக்கு நாள் குறித்திருக்கிறாள் நரபலி கொடுக்க. என்ன? ஒரு சேர அதிர்ந்தனர் அரசரும் அமைச்சரும். அத்தியாயம் 39. அவர்கள் அங்கே அப்படி பேசிக்கொண்டிருக்க இங்கே பிரகாரத்தை சுற்றி கொண்டிருந்தனர் சுமனும் மாத்திரையும். சுமனை ஓரக்கண்ணால் பார்த்தாள் இளவரசி. அவனோ நேர்கொண்ட பார்வையுடன் நடந்து கொண்டிருந்தான். அவள் பக்கம் திரும்பவே இல்லை. என தொண்டையை கனைத்தாள் மாத்திரை. அவன் திரும்பவில்லை. பொறுத்து பார்த்துவிட்டு மாத்திரை நடந்து கொண்டிருந்த சுமனின் முன்பு வந்து நின்றாள். திடீரென அவள் அப்படி முன்னால் நிற்பாள் என எதிர்பாராத அவன் தடுமாறி அவள் மேல் மோதினான். மறுகணம், மன்னிக்க வேண்டும் இளவரசி, நான் கவனமில்லாமல். ஆம், கவனமில்லாமல் தான் இருக்கிறீர் என்மேல். மாத்திரை குறும்பு கொப்பளிக்க சொன்னாள். அவன் எதுவும் பேசாமல் முன்னால் நடக்க ஆரம்பிக்க புரியாமல் பார்த்தாள் அவள். நில்லுங்கள். நின்றான். சொல்லுங்கள் இளவரசி. இது என்ன இளவரசி என்ற அழைப்பு? நான் உங்கள் ரித்மா, உங்கள் உயிரானவள். இல்லை, அவன் அழுத்தமாக சொன்னான். நேற்று வரை. பின் இன்று என்ன கேடு வந்தது அந்த உறவுக்கு? அவள் குரலில் கோபம். இன்று நீங்கள் இளவரசி மாத்திரை தேவியார், இந்த நாட்டின் வருங்கால பெண் அரசி. ஒரு பெண் அரசியை மனதாலும் நினைக்கும் தகுதி ஒரு சாதாரண படைவீரனுக்கு இல்லை. உங்கள் தகுதிக்கேற்ற இளவரசன் எங்கேயாவது பிறந்திருப்பான். வாருங்கள், செல்லலாம். தங்கள் தந்தை அரசர் ராஜவர்மர் காத்திருப்பார். அவன் சொல்லிவிட்டு முன்னால் நடக்க ஆரம்பித்தான். மாத்திரை வாயடைத்து போய் நின்றாள். நேயர்களே, இதன் இறுதி பாகம் அடுத்த பதிவில் வெளிவரும் விரைவில். நன்றி, வணக்கம்.